அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மனித பிறப்பின் நோக்கம் ஜீவன் முக்தி. ஒவ்வொரு மனுஷன் இந்த பூமியில் பிறக்கும்போது தான் கொண்டு வரது என்னென்னா, தான் இது வரைக்கும் செஞ்ச கர்மாக்களை கொண்டு வரான். அந்த கர்மாக்களை கழிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை அந்த அந்த ஒரு குடும்பத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய உறவுகள், அவங்களுக்கு மூலியமாக ஏற்படக்கூடிய கடமைகள், இந்த கடமைகள் செய்கிறது மூலியமாக அந்த கர்ம நிவர்த்தி ஆகிறது. இந்த வகையில் குடும்பம் அனும்போது ஒவ்வொரு மனுஷனுக்குமே ரெண்டு குடும்பம் உண்டு. ஒன்று தான் பிறந்த குடும்பம், அதில் அவனுடைய உறவுகளுக்கும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்க மனைவி குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும், இந்த சமுதாயம் இந்த உலகம், இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கானும்போது தான் ஒண்டி தனியாக வாழ, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரோடையும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த சமுதாயம் அந்த உலகத்துக்கும் அந்த கடமை உண்டுன்றது. இந்த ரெண்டு கடமையும் பூர்த்தி செய்யும்போது தான் ஒரு மனுஷனுடைய கர்மா நிவர்த்தி ஆகும். அதனால தான் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் உண்டு. எந்த ஒரு மனுஷனும் சரி, தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாகட்டும், ஈவன் சாப்பாடாகட்டும், பிறருக்கு கொடுத்துட்டு அது சாப்பிடும்போது அது மூலியமாக அவனுக்கு தன் கர்மா பாவ கர்மா எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஆனால் அவன் சுயநலமாக தன் குடும்பத்துக்கு ஒண்டி செஞ்சுன்னு இந்த சமுதாயத்தை மற்றவங்களை உதாசீனப்படுத்தினான்னா அவனுக்கு பாவகர்மா சேரும்ன்றது பகவத்கீதை கிருஷ்ணர் கீதோபதேசத்தை சொல்கிற விஷயம். இது உண்மையான. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் சரி, கடவுள் அவனுக்கு ஏற்ற அவன் கர்மா பேஸ் பண்ணி அவனுக்கு நல்ல கல்வி, நல்ல செல்வம், நல்ல சக்தி, இது மூணு கொடுக்குறாரு. கல்வி, செல்வம், வீரம், இந்த மூணு, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, இந்த மூணுத்தையும் வச்சுண்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, தான் இன்னும் தன் குடும்பத்துக்கும் தனக்கும் கோடி கோடியாக இப்படி சம்பாதிச்சுக்கலாம், இந்த சம்பாதிக்கும் போது மற்றவங்களை அழிச்சிட்டு நான் தான் ஒண்டி வாழணும், தான் சம்பாதிச்சுக்கணும் என்ற ஒரு உணர்வோடு தான் இருக்கான். தவிர சமுதாயத்தை பற்றி சந்திக்கிறதே கிடையாது. கடவுள் ஒரு மனுஷனுக்கு கல்வி, செல்வம், வீரம் மூணு கொடுக்குறான்னா இதை பயன்படுத்தி தனக்கொண்டு இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் அவன் வழிகாட்டணுன்றதுக்காக தான். ஒரு மெழுகுவத்தி இருக்குன்னா அது மெழுகுவத்தி கடவுள் ஏற்றுறாருன்னா அதை வச்சு பல மெழுகுவத்தி அவன் ஏற்றுறது மூலிமா இந்த உலகத்துக்குமே பிரகாசம் வரும். எப்போ ஒருத்தன் அது செய்கிறானோ, தான் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் போக அந்த சமுதாயத்துக்கு செய்யும்போது அவன் முழு கர்மா நிவர்த்தி ஆகும். தான் குடும்பத்துக்கு ஒன்றே செய்ய சமுதாயத்தை மறந்துட்டான் அப்படின்னா தான் பாவத்தை தான் சேர்த்துக்கிறான்னு சொல்கிறாங்க. அதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தான் குடும்பம் சமுதாயத்துக்கும் ரெண்டுத்துக்கும் செய்ய வேண்டிய கடமை. இந்த சமுதாயம் இந்த உலகத்தை தான் குடும்பமாக நினைக்கணும். அதுதான் சொல்கிறது வாசுதேவ குடும்பக்கம்னு சொல்லுவாள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நம்ம குடும்பத்துக்கு சேர்ந்தவன். இந்த குடும்பத்துக்கு என்னால் ஆனது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனக்குள்ளே இருக்கிற திறமையை, அறிவு திறனாகட்டும், பணமும் ஆகட்டும், எதாகட்டும், தன் குடும்பத்துக்கு போக ஒரு போர்ஷன் தான் தன்னுடைய சமுதாயத்துக்கு தன்னால் ஆனது சிறு துளி பெருவல்லன்ற மாதிரி ஒவ்வொருத்தருமே சரி அது செயல்படுத்தும் போது அவன் கர்மா நிவர்த்தி முழுமையாக அடையாது, அது முக்திக்கு போகிற வழி ஏற்படும்ன்றது. ஆனால் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் தான் பணம் இருந்தாலும் சரி, பதவி இருந்தாலும் சரி, அது தன்னுடைய அகம் ஈகோனால் அது துஷ்பிரயோகம் பண்ணி அது மேலும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பர்சனும் சேர்த்துக்கிறான். அதே மாதிரி பதவியில் இருக்கிறவன் தான் பதவியை பயன்படுத்தி பதவி என்னும்போது பார்த்தோன்னா இன்றைக்கி வளர்ந்த நாடுகள் அந்த சுப்ரீமசி மூலியமாக என்ன இருந்ததுன்னா அவங்க மற்ற நாடுகள் வளராமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்கிறாங்க. இன்றைக்கி அது மூலியமாக தான் இன்றைக்கி வன்முறை தீவிரவாதம்லாம் அதிகமாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மதத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அது மதத்தை இந்த என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த தீவிரவாதம்ன்ற கூட்டத்தை எதுக்கு உருவாக்குறாங்கன்னா அதை வளர்ந்துட்டு இருக்கிற நாடை டீஸ்டபிளைஸ் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படாத போது அவங்க தன்னை நம்பி இருப்பாங்க அந்த ஒரு கட்டாயத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அந்த உலகத்தில் அது காரணம் என்னென்னா அகம், ஈகோ. ஸோ மனுஷனுக்குள்ளே இன்றைக்கி ஈகோ காரணத்தினால்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதத்தை பயன்படுத்தி ஏற்படக்கூடிய அந்த போர் தான் இந்த உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், லெபனான், ஈராக்,
அப்புறம் வந்து ஈரான் அண்ட் இஸ்ரேல் மேலே நடக்கிற போர், ஈரான் ஈராக் மேலே நடக்கிறது, நார்த் கொரியா சவுத் கொரியா, இந்தியா பாகிஸ்தான், இது மாதிரி போர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டீஸ்டபிளைஸ் பண்ணும்போது என்ன ஆகுறது அப்படின்னா இந்தியா வந்து எப்போயோ வல்லரசு ஆகிறதுக்கு வாய்ப்பான இருந்தது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை சுற்றி நடத்தி வச்சுருக்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பங்களாதேஷ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் சைனா சைடு ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் பாகிஸ்தான் சைடு ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் உருவாக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பொருளாதார வளர்ச்சி இதை பாதிக்க ஏற்படும். இந்தியா வல்லரசு ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படி வந்து சூழ்நிலை உருவாக்கணுமோ அந்த மாதிரி. இதுக்கு காரணம் என்னென்னா தனிப்பட்ட மனுஷனுடைய அகம். தான் வளர்ந்து போகணும், தன் நாடு வளரணும், நாடு சுப்ரீமசியாக இருக்கணும், மற்றவங்களை அழிச்சிட்டு நம்ம வந்து வாழணுன்ற ஒரு சூழ்நிலை மனுஷனுக்குள்ளே உருவாயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுனா பிரளயத்துக்கு நோக்கி போகிறது. அடுத்த உலகப்போர் வந்தது அப்படின்னா அதனால் பாதிக்கப்படுறது ஒரு சராசரி மனுஷன், இன்னோசன்ட் பீப்புள். அவங்களுடைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் ஜனங்க வந்து எங்கே எப்போ வந்து பாம்பு விழுமோன்னு தெரியாமல் அவசரப்படுறாங்க. காசா ஸ்ட்ரிப்பில் அப்படி தான் இருக்குது. லிபியாவில் மக்கள் வந்து பொருளாதார வளர்ச்சி இல்லாத காரணத்தை அவங்க வந்து போட்டு எடுத்துகிட்டு ஓடின்னு இருக்காங்க. அட்லாண்டிக் ஓஷன், பெசிபிக் ஓஷனில் ஓடி அங்கே ஜெர்மனி இட்டாலியில் எங்கேயாவது அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு கிடைக்குமான்றதுக்காக அங்கே ஓடின்னு இருக்காங்க. அந்த ஓடுற வழியில் கடலில் அவங்க மூழ்கி எவ்வளோ பேர் சுற்றி போயின்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உலகத்தில் அமைதி கெட்டு இன்றைக்கி வந்து மக்கள் எல்லாம் பல இடத்துங்களில் அவசரப்பட்டுருக்காங்க. தியானத்தில் போகும்போது இதெல்லாம் கண்ணில் தெரியறது. சரி, நமக்குள்ளே இருக்கிற கடவுளை பார்க்கும்போது அந்த கடவுள் நம்ம எல்லாரையும் பார்க்க முடியும். இப்போ நம்ம உள்ளே போக 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 நம்ம சூக்ஷ்ம சரீரம் வந்து அண்டத்தை சைஸில் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா எல்லா மக்களும் நமக்குள்ளே வரும்போது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அவங்களுடைய சந்திக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதெல்லாமே நமக்குள்ளே தெரியும் போது அமைதி ஏற்படுறதில்லை. இதுக்கு என்ன வழின்னா அதுக்கு அந்த தூய்மை யார் காண முடியும்? தனிப்பட்ட நபரால் இல்லை, எல்லா மக்களும் சேர்ந்து தான் செயல்படுத்த முடியும். அந்த வகையில் தான் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க, முதல்ல இதுக்கு வந்து மூல காரணமானது மனுஷனுக்குள்ளே இருக்கிற அகத்தை அழைக்கணும், மனுஷத்துக்குள்ளே அவனுக்குள்ளே தெய்வ குணத்தை வளர்க்கணும்ன்றது தான் அவருடைய கட்டளை. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து கடவுளால் உருவாக்கப்பட்ட மக்கள் தான். மனுஷன் வந்து ஆத்மான்றது வந்து பார்த்தோன்னா பரமாத்மாவில் அந்த விலகின அப்புறம் அது மண், புழு, பூச்சி, மரம், செடி, கொடி, மிருகத்தை கடந்து மனுஷனாக வரான். இந்த மனுஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து கடவுளில் கலக்கணும். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்னா இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா மண், புழு, பூச்சி, மரம், செடி, கொடி, மிருகத்து வரைக்கும் ஒன்று சாப்பிட்டு ஒன்று வர்றதுனால மனுஷன் என்ன பண்ணுறான்னா எல்லா மிருகத்தையும் சாப்பிட்றதோடு இல்லாமல் மனுஷனை சாப்பிட்றதுன்னா எப்படி அவனை மனுஷனையும் அழிச்சுன்னு இருக்கான். இந்த போர்னாலேயோ டெரரிசத்தினாலேயோ தன்னுடைய மனித இனத்தை அழிச்சுன்னு இருக்கான். இது எங்கே போய் முடியும்னா பிரளயத்தில் போய் முடியும். ஸோ இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா அது ஒரே வழி, மனுஷனுக்குள்ளே இருக்கிற அரக்க குணமான அந்த அகத்தை அழிக்கணும் என்றார். அகத்தை அழிக்கணும்னா மனுஷன் வந்து பிறப்பிலேருந்து இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு நிலையில் இருக்கிற மக்களுக்கும் சரி அவர் என்ன சொல்கிறாருன்னா அவனுக்குள்ளே இருக்கிற தெய்வ குணத்தை வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த இந்த போதனை தான் இந்த ஆத்ம சித்தி யோகான்றது. அவர் வந்து இது வந்து 7 நிலைகள், மனுஷனுக்குள்ளே இருக்கிற 7 நிலைகள். 1லேருந்து 5 குழந்தைகள், 6லேருந்து 12 சிறுவர்கள், 13லேருந்து 19 டீனேஜர்ஸு, 20லேருந்து 26 இளைஞர்கள், 26லேருந்து 40 அடல்ட்ஸ் பெரியவங்க, 40 60 எல்டர்ஸ் மூத்தவர்கள், அதுக்கப்புறம் 60க்கு மேலே இருக்கிறவங்க முதியோர்கள். ஸோ இந்த ஒவ்வொரு நிலையிலுமே மனுஷனுடைய மனப்பக்குவம், அவன் சந்திக்கக்கூடிய சம்பவங்கள் வேறுபடுறதுனால அந்தந்த நிலையில் அவன் இருக்கும்போது இந்த அகத்தை எப்படி அழித்து அவனுக்குள்ள தெய்வ குணத்தை வளர்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிமுறை தான் இந்த ஆத்மசித்தி யோகாவில் அவர் தியானத்தில் கொடுத்தது. இது உலகம் முழுக்க எல்லாருக்கும் பரப்பணும், எல்லாரும் அதை செயல்படுத்தி மனுஷன் வந்து அவனுக்குள்ளே இருக்கிற அரக்க குணத்தை அழித்து தெய்வ குணத்தை வளர்த்துக்கணும் என்ற வழிமுறையை தான் இது வந்து சொன்னார். அடுத்து வந்து மனுஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற போர்களுக்கு காரணம் என்னென்னா மனுஷன் இந்த மதத்தையும் அப்புறம் வந்து இனத்தையும் அவன் துஷ்பிரயோகம் பண்ணுறான். அவனுடைய அகத்தினால அகம் அழியும் போது ஆட்டோமேட்டிக்கலி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அந்த கடவுளை பார்க்க நிலையை ஏற்படும்ன்ற போது இந்த மதத்துடைய சாராம்சம் என்னன்னு மக்களுக்கு தெரிவிக்கணும்னாரு. ஒவ்வொரு மதத்திலும் சொல்லப்பட்ட கருத்து மனிதநேயம் தான் தவிர மனித அழிவு அல்ல. ஸோ அது இந்துயிசமில் பகவத்கீதை சொல்லப்பட்டதும் சரி, இஸ்லாமில் குரானில் சொல்லப்பட்டதும் சரி,
கிறிஸ்டியானிட்டி பைபிளில் சொல்லப்பட்டது, ஜுடாயிசத்தில் சொல்லப்பட்டது, புத்திசம், ஜெயினிசம், சிக்கிசம், சூஃபிசம், ஜுராஸ்ட்ரிசம், எல்லா மதங்களில் இன்றைக்கி இந்த 9 மதங்கள் மெயின் உலகத்தில் ஃபாலோ இதில் எல்லாத்துலேயுமே சொல்லப்பட்டதுன்னா மனுஷன் எப்படி வாழணும், அமைதியாக வாழணும், மற்றவங்களோடு சேர்ந்து அமைதியாக எப்படி வாழணும், தான் வந்து சால்வேஷன்ன்ற முக்தி மார்க்கத்துக்கு எப்படி போகணுன்ற வழி ஹெவன் சொல்லுவாள், அது அடையிறது எப்படின்ற வழிமுறைகள் தான் சொல்லியிருக்காங்க. அவன் நேர்மையான வழியில், ஆத்மார்த்தமான வழியில், தெய்வத்தோட வழியில் போகிறதுக்கு எப்படின்ற வழிமுறை தான் சொல்லிக்காத. எந்த மதத்துலேயும் மனுஷன் ஒருத்தன் அடிச்சுன்னு சாகணும்னு சொல்லலை. ஸோ அதுதான் அவர் என்ன சொல்லுவாங்க, எல்லா மதத்தில் இருக்கிற சாராம்சங்களும் மக்களுக்கு தெரிவிக்கணும். அதுதான் அவர் வந்து ஒவ்வொரு மதத்துடைய சாராம்சம், மனித நேயத்துக்காக சொல்லப்பட்ட கருத்து வெளிக்கொண்டு வந்து இதை வந்து அவர் கடைசியில் இந்த உலக அமைதி தியான மண்டபத்தை கொண்டு வரணுன்றது. இதை எல்லா மதத்துடைய சாராம்சமும் சுற்றி இருக்கும். நடுவில் ஆத்மசித்தி யோகா, ஒரு மனுஷனுக்கு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அமைதியான வாழறதுக்கான வழிமுறையை இது எடுத்துக்காட்டாக ஒரு மான்யூமெண்ட் சிம்பிளாக இருக்கணுன்றது அவருடைய கட்டளை. இதை செயல்படுத்தணுன்றது இது வந்து எல்லாமே மனித நேயத்துக்காக, மனுஷன் அமைதியாக வாழணும், உலகத்தை அமைதியை கொண்டு வரணுன்றதுக்கு வழிமுறைக்காக. மனுஷனுக்குள்ளே இந்த மதவெறி, ஜாதி வெறி இதெல்லாம் போய் அவனுக்குள்ளே கடவுளை பார்த்து மக்களுக்குள்ளே கடவுளை பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் அவன் கடமையை எப்படி செய்யணுன்றதை அவர் அடுத்து சொல்கிற விஷயங்கள்னா, சமுதாயத்துக்கான ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கு வந்து சமுதாய கடமை உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஒரு சமுதாய கடமை உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் சமுதாய கடமை உண்டுன்றார். அதில் முக்கியமாக என்னென்னா, ஒரு சராசரி ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, அடிப்படை வசதியான கல்வி, வாழ்க்கைக்கு வாழ வேண்டிய வேலைவாய்ப்பு, அப்புறம் சுகாதாரம். இந்த 3. இப்போ ஜப்பான் வந்து உலகப்போர், 2வது உலகப்போர் நடக்கும்போது அமெரிக்கா வந்து நாகசாகி, ஹிரோஷிமா மேலே அந்த அட்டம் பாம்பு போட்டபோது ஜப்பான் அழிஞ்சிடுச்சு. அப்போ வந்து மக்கள் வந்து மிச்சம் இருந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மக்களும் அரசாங்கமும் சேர்ந்து அவங்க 3த்துல தான் ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. என்னென்னா கல்வி, வேலைவாய்ப்பு, அப்புறம் வந்து சுகாதாரம். ஒவ்வொரு மனுஷனும் நல்ல சக்தியோடு வாழணும். அப்போ வந்து அவனுடைய திறமை வளரும். திறமை வெளியில் கொண்டும்போது அவனுடைய தனிப்பட்ட அவனுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறது, நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுற அந்த ஒரு அடிப்படையில் தான் ஜப்பான் வந்து 40 வருஷத்தில் அழிஞ்சு போன ஜப்பான் திருப்பி வந்து வல்லரசாச்சு. இதே வந்து எல்லா நாடுகளும் ஆக முடியும். அதுக்கான வழிமுறைகளை வழிகாட்டுறதுக்கு வளர்ந்த நாடுகள் வளராத நாடுகளுக்கு வழிகாட்டணும் அவர் சொல்கிறார். இதுதான் அவர் இதுக்கு பிரச்சாரத்தை பண்ண சொல்கிறார். தனி மனுஷன் தன்னுடைய சமுதாய விழிப்புணர்வை கொண்டு வரணும். இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 பேருமே சரி ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆனவங்க. நான் சொல்கிறது, அவங்க வந்து வாழ்க்கையில் தன் குடும்பத்துக்கு தேவையான செஞ்சுட்டு அவங்க வந்து சேமிப்போடு இருக்காங்க, நல்ல கல்வியோடு இருக்காங்க. இன்றைக்கு தனி மனுஷன் அவன் வளர்ந்த நாடுகளாகட்டும், வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகளாகட்டும், எதில் இருந்தாலும் சரி நம்மளால் ஆனது. ஏன்னா இது வந்து முக்கியமாக அவசியம், ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டியது. ஏன்னா சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யலைன்னா அவன் முக்தி அடைய முடியாது, அவன் கர்ம பூர்த்தி ஆகாது. அதனால் ஒவ்வொரு மனுஷனும் இது செய்யணும். தனக்கு இருக்கிற திறமை, படிப்போ பணமோ சக்தியோ தன்னுடைய உழைப்போ, இதை 3ஐயும் வந்து சமுதாயத்துக்கு எப்படி பயன்படுத்த முடியும்னு முக்கியமாக வந்து பயன்படுத்துறது எப்படின்னா, இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கு முக்கியமாக தேவையான இந்த கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரத்துக்கான வழிமுறையை நம்ம வந்து யாருக்கும் பிச்சை போட வேண்டாம், யாருக்கும் அன்னதானம் பண்ணணும் அவசியம் கிடையாது. சராசரி மனுஷனை வந்து அவனுக்கு நிலந்திக்கு அவனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, சமூக வளர்ச்சிக்கு அவனுக்கு வழிகாட்டின முறையே போதும். அதை செய்யறதுக்கு ஒவ்வொரு மனுஷனும் செயல்படணுன்றது. படிப்புக்கு வழிகாட்டணும். ஏழை எளிய மக்களுக்கு எப்படி படிக்க, அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல கல்விக்கு வழிகாட்டணும், வேலைவாய்ப்பு பயிற்சிக்கு வழிகாட்டணும், அவங்க சுகாதாரத்துக்கு வழிகாட்டணும். தனி மனுஷன் தான் கூட ஒரு 100 பேருக்கான ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி அதில் ஃபண்ட்ஸ் மாதம் ஒரு கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் போட்டு இந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு ஸ்லம்மையோ ஒரு பேக்வேர்ட் கிராமங்களை ஏதாவது அடாப்ட் பண்ணி அங்கே வந்து மக்களுக்கு, குழந்தைங்களுக்கு தேவையான கல்வி, சுகாதாரத்தையும் வேலைவாய்ப்புக்கான வழிமுறையை நம்ம பயிற்சி கொடுத்து அவங்கள ஏற்படுத்தணுன்றது தனி மனுஷன் அவன் செய்ய வேண்டிய சமுதாய கடமை. நிறுவனங்கள், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவோம். அதில் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் செய்யணுன்ட்டு இல்லை, சின்ன சின்ன நிறுவனங்களும் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒவ்வொரு என்டர்பிரினர் சரி அவங்க சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி
அதில் கம்பெனி நிறுவனத்துலேருந்து வர வருமானத்தை ஒரு அமௌண்ட் அதை அதில் அந்த ட்ரஸ்ட்டில் புல்லப் பண்ணி அதை என்ன பண்ணோன்னா இந்த கிராமங்கள் உள்ள ரொம்ப பேக்வேர்ட் கிராமங்களில் போய் அங்கே கல்விக்கான அந்த கல்வி கட்டடங்களும் கட்டுறது, ஹாஸ்பிட்டலுக்கு சின்ன சின்ன கிளினிக் கட்டுறது, அவங்க மக்களுக்கு தேவையான சுகாதார கல்விக்கான வழிமுறையும் அந்த கம்பெனி மூலிமா அந்த இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுத்து அவங்க நிறுவனங்களில் வேலைக்கு வாய்ப்பு ஏற்படுத்துறது செயல்படுத்தணும். அதே மாதிரி அரசாங்கம் எடுத்துக்கோங்க. வளர்ந்த நாடுகள் அரசாங்கங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வளராத நாடுகள் ஆப்பிரிக்காவில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அங்கே மக்கள் பசி பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் அவங்க பசி பட்டினோட அந்த மாதிரி நாடுகள் அவங்க தத்தெடுத்து அங்கே ரயில்வேஸ், பிரிட்ஜஸ், டேம்ஸு, ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டிஸு எல்லாம் பெரிய லெவலில் அங்கே வேலைவாய்ப்புக்கான இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வழிவகுத்து அங்கே இருக்கிற மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி, கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரத்தை வளர்கிறதுக்கான வழிவகுக்கிறது மூலிமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தன்னுடைய சொந்த காலில் நின்று பொருளாதார வளர்ச்சியோடு வாழறதுக்கான வழியை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா எல்லா மக்களும் அமைதியாக வாழ்வாங்க. அது மூலிமா நமக்குள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த வன்முறை தீவிரவாதம் அழியும். உலகத்தில் அந்த மதவெறி போகும். இப்போ நம்ம மதத்தை பற்றி தெரிஞ்சிடணும். மதவெறி, ஜாதி வெறி போகும். மனுஷனுக்குள்ளே கடவுள்ன்றது தெரிய வரும். மனுஷனுக்குள்ளே தெய்வத்தன்மை வளரும். ஆத்மசித்தியோக எல்லா லெவலையும் படிக்கும்போது. ஸோ இது மூலியமாக தனி மனுஷனும் தன்னோட தெய்வ சக்தி வளர்த்துக்கிறான். சமுதாயத்தில் எல்லா மக்களுக்கும் அந்த வாசுதேவ குடும்பக்கான்ற உணர்வோடு எல்லா மக்களும் தான் கையை எடுத்து தூக்கி முன்னேற்றணுன்ற அவனுக்குள்ள உணர்வு ஏற்படுறது மூலிமா இது இந்த உலக அமைதிக்கு கொண்டு வழிவகுத்தில் ஒவ்வொரு மனுஷனும் சொல்லி அவன் தன்னுடைய கர்மாவை பூர்த்தி பண்ணி தான் முக்திக்கான வழி நோக்கி போக முடியும். இது எல்லா மக்களும் இந்த உலகத்தில் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம இந்த கலியுகத்துலேருந்து சக்தியுகத்துலேருந்து தர்மம் 100%. இன்றைக்கி கலியுகத்தில் தர்மம் 25% தான் இருக்குது, அதர்மம் 75%. ஆனால் இந்த அதர்மம் பண்ணுற 75% மக்கள் பார்த்தீங்கன்னா 75% பண்ணுறது 1% மக்கள் தான் பண்ணுறாங்க. 99% மக்கள் பாதிக்கப்படுறவங்க தான். 99% மக்கள் இந்த 1% மக்களை மாற்றினோம் அப்படின்னா 100% தர்மத்தின் பாதையில் போகும்போது அதுதான் சக்தி யுகத்துக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ கலியுகத்துக்கு அடுத்த சக்தி யுகம். நாமெல்லாம் அதை நோக்கி போகணும். எல்லா மனுஷனும் முக்திக்கு வழிவகுக்கிறோம். இந்த உலகத்தில் அமைதி கொண்டு வரணுன்ற முயற்சியில் நாமெல்லாம் இதை செயல்படுத்தணுன்றது அது கடவுளுடைய ஆகிய. இதை செயல்படுத்துறதுதான் அது உலகம் முழுக்க இதை பிரச்சாரத்தை இது செயல்படுத்த சொல்லியிருக்காரு. அதுதான் செஞ்சுன்னு இருக்கோம். ஸோ நாம் எல்லாம் சேர்ந்து நமக்குள்ள தெய்வகுணத்தை வளர்த்துண்டு அது மூலியமாக இந்த மனித நேயத்தை வளர்த்துண்டு இந்த மதவெறி ஜாதி வெறியை போக்கி வாசுதேவ குடும்பமாக சொல்லி உலகம் முழுக்க நம்ம குடும்பமாக நினச்சி நம்மளால் ஆனது தனிநபராகவும் நம்மளுடைய கம்பெனி மூலியமாகவும் நம்ம அரசாங்கம் மூலியமாகவும் நம்ம மக்களுக்கு அவங்க பொருளாதார வளர்ச்சி கொண்டது உண்மையான உலக அமைதியும் அது மூலிமா கர்ம நிவர்த்தி பண்ணி முக்தி மார்க்கத்துக்கு போகிறதுக்கான வழிமுறையை நாம் செயல்படுவோமாக. ஓம் நம சிவாய.